ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட கிளாசிக் சீரீஸில் பென்னோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை அழிக்க வர ஏலியன்ஸையும் வில்லியன்ஸையும் தடுத்து பூமியை சேவ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா பென் வந்து பூமியை காப்பாற்றிருப்பார். அதில் ரொம்பவே பெஸ்ட்டான 7 எபிசோட்ஸ், அதாவது பென் எப்போல்லாம் வந்து பூமியை சேவ் பண்ணார், எந்தெந்த எபிசோட்ஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினார் அப்படிங்கிறத ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம பென் வந்து பூமியை காப்பாற்றின ஒரு எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக் சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் அங்கே எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். செஸ் போர்ட்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டூத் பிக்னு சொல்லுவாங்கள்ல, பல்லு குத்துற குச்சி, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் பவுலு அண்ட் ரப்பர் பேண்டை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. இதை வந்து இட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது யாரும் வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே போகிற நம்ம பென்னு பார்த்திங்கன்னா விளையாட்டாக வந்து இந்த ரப்பர் பாலை டச் பண்ணி லிஃப்ட் பண்ணிவிடாரு நம்ம ஃபோராம்ஸை வச்சு பென்னு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பஷ்வா கெலின் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டியவே ஒரு வழி பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னை மாதிரியே ஏகப்பட்ட க்ளோன்ஸை உருவாக்கும். ஸோ அந்த க்ளோன்ஸ்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா உலகத்தையே அழிக்க வந்து அது பிளான் பண்ணும். ஆக்சுவலி அது எல்லாமே பார்த்திங்கன்னா விளையாட்டை தான் பண்ணும், எந்த விதமான இன்டென்ஷனோட பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா பென் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிராண்ட்பா அப்புறம் குவென்லாம் வந்து ஒரு பிளானை போட்டு கடைசியில் அந்த ஒரு ஏலியன்ஸ், அதாவது இந்த பஷ்வா கெலினோட ஒட்டுமொத்த கூட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் பவுலுக்குள்ளே அடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பல்புக்குள்ளே அதுங்களை அடைச்சி வச்சிருக்க மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோடை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பென் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பூமியை அழிக்க விடாமல் அந்த பஷ்வா கெலினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் ட்ராப் அப்படின்ற எபிசோடில் பார்த்திங்கன்னா பென் வந்து உலகத்தையே காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி ஆம்னிவர்ஸ்னு ஒரு எபிசோடு வந்திருக்கும், அது நமக்கு தேவையில்லை, கிளாசிக்கை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பென் வந்து உலகத்தையே காப்பாற்றின ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிளாசிக்கில் ஒரு எபிசோட் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வயசானவங்க மட்டுமே வாழக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு சிட்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பென் கிராண்ட்பா குவென்லாம் போயிருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அது கொஞ்சம் ஹாட்டான இடமா இருக்குமா. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் ரேஸ், இவங்க வந்து லிமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிமேக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே கிட்னாப் பண்ணி சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய பென்டன் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவரையும் குவென்னையும் தவிர மற்ற எல்லாருமே இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா லிமேக்ஸாக மாறிடுவாங்க. ஈவன் நம்ம கிராண்ட்பா மேக்ஸை கூட கிட்னாப் பண்ணி இந்த லிமேக்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய உருவத்துக்கு மாறிடும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த லிமேக்ஸ் ஏலியனோட ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுங்களோட பிளான் படி பார்த்துட்டிங்கன்னா இதே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த சிட்டியில் பண்ணி தங்களுடைய ஒட்டுமொத்த ரேஸையுமே வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சுங்க. சொல்லப்போனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஃபியூச்சர் கிராண்ட்பாவோட கை வந்து சைபர்நெட்டிக் ஆர்மாக மாறி இருக்கும்ல. ஸோ அதுக்கு காரணம் இந்த லிமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பூமிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன், பிளம்மர்ஸு, அப்புறம் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட கையை வந்து ஒரு லிமேக்ஸ் வெட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இருந்தாலும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோலாம் பார்த்திங்கன்னா இந்த லிமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பூமி அழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்மனெண்ட் ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற எபிசோட்லேயே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை பென் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தடுத்துட்டாரு. இருந்தாலும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்து அங்கே தான் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட கையை வந்து ஒரு லிமேக்ஸ் வெட்டிடுச்சு. ஸோலாம் பார்த்திங்கன்னா நம்மள வந்து இந்த ஒரு எபிசோடில் நம்ம பர்மனெண்ட் ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற எபிசோடில் பென் பார்த்திங்கன்னா வாட்டர் தான் வந்து இந்த லிமேக்ஸ் ஏலியனோட வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதுங்களை வந்து மறுபடியும் அதுங்களோட பிளான்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோட்லேயும் பென் வந்து பூமியை சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு எபிசோடுக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் வந்து உலகத்தையே சேவ் பண்ண இன்னொரு எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பென்டன் vs -10 அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா 2 எபிசோடு வந்து கிளாசிக் சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரிஸ்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருப்பான். ஸோ இந்த வில்லன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோபாட்டில் இருக்கக்கூடிய சாம்ராயை வந்து தன்னுடைய அடியாளாக வச்சுக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பென்டன் ஏற்கனவே ஃபைட் பண்ண 10 வில்லன்ஸை வந்து ஒன்றா சேர்த்துருப்பான். அது டாக்டர் ஆனிமோ, அப்புறம் வந்து 66 மாதிரியான சில முக்கியமான வில்லன்ஸ்லாம் இருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே டீமாக ஒன்றா சேர்த்துருப்பான். ஸோ இவங்களை வச்சு என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்
பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏலியன் ரேஸ் மூலமாக வந்து பிளம்பர்ஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. அதை வந்து மவுண்ட் ரஷ்மோரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பத்திரமா வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து 2 கீஸ் இருக்கும். ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாட்டாமிக் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதை எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிஸ்காலோட பிளானாக இருக்கும். ஒரு கடத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 10 வில்லன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரிஸ்கால் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருவான். இருந்தாலும் நம்ம பென் வந்து அப்ஜெக்ட் ஏலியனை யூஸ் பண்ணி அந்த சப்பாட்டாமிக்கை வந்து அப்சார்ப் பண்ணி அதோட பவரை வச்சே பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்காலை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ரிஸ்கால் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி காமிச்சாலுமே அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸில் மறுபடியும் அவர் வராருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி வந்து லைட்டாக கொஞ்சம் ரெட்கான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரிஸ்கால் மட்டும் இந்த சப்பாட்டாமிக் பவரை வந்து அப்சார்ப் பண்ணி அதன்மா பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தையே வந்து தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தான் அப்படின்னா உலகத்தையே மொத்தமாக அழிச்சிருப்பான். ஏன்னா ஃபாலோ நைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு கும்பல் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளாசிக்கில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நியாயத்துக்காக போராடுறவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏலியன் ஃபோர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரிஸ்காலும் கிட்டத்தட்ட வந்து பூமியை அழிக்கிற பிளானோட தான் வந்து அந்த பவரை அப்சார்ப் பண்ணி அந்த பவரை வந்து ரீச் பண்ணி எடுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையுமே பென் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட அது கூப்பர் இருப்பான். அதே மாதிரி நம்ம கிராண்ட்பா மேக்ஸு அப்புறம் பென்லாம் கஷ்டப்பட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே பென் வந்து எர்த்தை சர்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம பென் வந்து எர்த்தையே சர்வ் பண்ண ரொம்ப பெஸ்ட்டான இன்னொரு எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸில் கேம்ப் ஃபியர் அப்படின்ற பேரில் ஒரு எபிசோட் இருக்கு. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பென் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சடனாக இவங்க வண்டு முடி ஒருத்தன் வந்துடுவான். ஸோ அந்த பையன் யாருன்னு சொல்லி அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போனான். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேம்புக்கு போவாங்க. அந்த கேம்பில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருந்த எல்லாரையும் ஒரு பிளாட் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அங்கே இடத்துல ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலாம் கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளான் மான்ஸ்டர் வந்து முழிச்சிருக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத கிராண்ட்பா மேக்ஸை நம்ம பென்னும் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பென்னுக்கு வந்து இந்த வைல்டு வைன் ஏலியன் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதை வச்சு இந்த பிளான் மான்ஸ்டர்கிட்ட பேசுவார் நம்ம பென். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் பவுடரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸை அழிச்சிருவார். ஸோ இது வந்து உலகத்தை காப்பாற்றுற கணக்கில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இந்த மஷ்ரூம் மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல அதை உருவாக்கக்கூடிய பிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்டதை அந்த மான்ஸ்டர் உருவாக்கி வச்சுருக்கும். அது வெடித்து செதர்னுச்சு அப்படின்னா பூமி பூரா அதை பரவி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பென்னும் பார்த்திங்கன்னா அதை மொத்தமாக அழிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து லிட்டரலாக பூமியை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி அதை மட்டும் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே அந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சிருக்கும். ஸோ இந்த எபிசோடும் இதே நேரத்தில் வந்து பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு எபிசோடு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஈஸியாக அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறம் இந்த மான்ஸ்டரை பற்றி பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த லிமேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய வாரியை ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பார்த்திங்களா லிமேக்ஸுக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம் மான்ஸ்டர்ஸுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம லிமேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். சாதாரண தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வீக்னஸ் கிடையாது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம்ப் ஃபியர் அப்படின்ற எபிசோட்லேயும் பென் எர்த்தையை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் எர்த்தை சேவ் பண்ண இன்னொரு பெஸ்ட்டான எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட அந்த டாக்டர் ஆனிமே மியூட்டன்ட்ரி அப்படின்ற எபிசோடை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸோட ஃபேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கையை வச்சு நோண்டிகிட்டே இருந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற அந்த ஒரு டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இன்னொரு டிஎன்ஏ கூட ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஏலியனோட பவர் இன்னொரு ஏலியன் கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா பென் வந்து ஒரு ஏலியனை சூஸ் பண்ணால் கூட அது இன்னொரு ஏலியன் பவர் கூட மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபியூஷன்ஸை பற்றி பேசின வீடியோவில் அதாவது நம்ம 4 ஆர்ம்ஸ் ஏலியனை வந்து பென் சூஸ் பண்ணார்னு வச்சுங்க அது கூட ஸ்டிங்ஃப்ளையோட பவர் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி கிரே மேட்டர் பென் சூஸ் பண்ணார்னா அது கூட டைமண்ட் ஹெட்டோட பவர் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி ஹீட் பிளாஸ்ட் சூஸ் பண்ணால் நம்ம அந்த ரிப்ஜாஸோட பவரும் சேர்ந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பென் ஒரு ஏலியனை
ஏலியனை சூஸ் பண்ணால் அது ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பென்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும். அதாவது ஃபுல் பவர் கிடைச்சா பரவாயில்ல, ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபியூஷன் அப்படின்ற காரணத்தினால அந்த பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளேஸ் பிளேட்டை வந்து நம்மளுடைய டாக்டர் ஆனிமோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்னா அதை வச்சு வந்து பூமியவே அழிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அவரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து மனுஷங்க ரொம்பவே கேவலமாக ரொம்பவே சீப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதை மாற்றணும், நம்ம அனிமல்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் டாக்டர் ஆனிமோ வந்து எல்லா விஷயமும் பண்ணார். என்ன மனுஷங்களை வந்து சுத்தமாக மதிக்க மாட்டார். அதனால் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரையுமே, அது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா தன்னுடைய மியூட்டன்ட் ரேவை யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்ட்ரா அதே இடத்துல ஒரு ஏலியனாக மாற்றிட்டா எல்லாமே இங்கே சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஏலியனாக மாற்றிடுவார். அதுக்கப்புறம் அதையே வச்சு எல்லாரையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே பென் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம டாக்டர் ஆனிமோவை வந்து சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆம்னிட்டிக்ஸில் அந்த ஃபேஸ் பிளேட்டையும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு எபிசோடுக்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம பென்டன் எர்த்தையை சேவ் பண்ண இன்னொரு பெஸ்ட்டான எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டிக் அப்படின்ற பேரில் பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்குது. ஸோ இந்த ஒரு எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா த கிரேட் ஒன் அப்படின்ற பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா பூமிக்கு வரும். இதுக்கு சர்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பூமிக்கு வருவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரேட் ஒன் வந்து பூமியை அழிக்கவோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளானட்டை அழிக்கவோ ட்ரை பண்ணும்போது அதை யாராச்சும் தடுக்க ட்ரை பண்ணால் அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணுறது தான். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து இந்த இடத்துல அந்த கேனன் போல்ட் ஏலியன் வந்து அன்லாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த கிரேட் ஒன்றும் பூமிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அது கூட சண்டை போட்டு ஒரு கடத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கே வந்து இவங்க சர்வெண்ட்டாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் தான் பென் வந்து கேனன் போல்ட் ஏலியனால் மட்டும்தான் இந்த ஒரு மான்ஸ்டரை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஏலியனோட பாடிக்குள்ளேயே போய்ட்டு அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பூமியை நம்ம பென் சேவ் பண்ண கவுண்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம பென் மட்டும் டக்குன்னு வந்து நம்மளுடைய கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி நான் அந்த கிரேட் ஒன் அழிக்காமல் விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த பூமியோட அந்த லைஃப் ஃபோர்ஸையுமே அதை அப்சர்வ் பண்ணி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா எனர்ஜியும் எடுத்ததுக்கப்புறம் பூமியவே அழிச்சிருக்கும். ஆக்சுவலி நம்மளோட கேனன் போல்ட்டோட அந்த பிளானட்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கிரேட் ஒன் அழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் ஒன்னோட சர்வெண்ட்டில் ஒருத்தரே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சொல்ல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பென் வந்து சடனாக நம்மளுடைய கேனன் போல்ட்டை வச்சு பூமியவே சேவ் பண்ணியிருக்காரு, பூமி அழியாமல் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்மளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பென் வந்து எடுத்து சேவ் பண்ண ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக அந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதினத்தில் அந்த பூமியை சேவ் பண்ண ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அஃப்ரைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற எபிசோடு. ஸோ இந்த ஒரு இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா பூமியை வந்து அழிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்போ வந்து பென் காப்பாற்றிருப்பார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பூமியை அழிக்க ட்ரை பண்ணும்போதே வந்து அழிச்சிருப்பாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பி அஃப்ரைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற எபிசோடில் மட்டும்தான் பூமியை வந்து அவங்க பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கிட்டத்தட்ட அழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பென் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பி அஃப்ரைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 எபிசோடை பார்க்கணும். எனால் டூஷி அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அந்த பென் வொல்ஃப் வந்திருப்பார்ல அந்த எபிசோடு, அப்புறம் வந்து இந்த மம்மி ஏலியன் வருவார் பார்த்திங்களா அந்த எபிசோடு, இதெல்லாம் பார்த்து இதோட இன்டர் கனெக்டடாக ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் பி அஃப்ரைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற பேரில் 2 எபிசோடாக வந்திருக்கும். ஸோ இந்த எபிசோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு பார்த்தீங்களா அவர் ஆல்ரெடி வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கரோடியம் பீமை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற பிளானை பார்த்திங்கன்னா அந்த பென் வொல்ஃபு அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த மம்மி ஏலியன் அப்புறம் அந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் பார்த்திங்களா அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க 3 பேரும் பிளான் பண்ணி அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பென் கிராண்ட்பா பென் இவங்க 3 பேருமே ஸ்பேஸுக்கு போயிட்டு நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கையும் சமாளிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பூமியை வந்து கரோடியம் பீமால் கவர் பண்ணி பூமியை இருட்டான ஒரு இடமா மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷங்க எல்லாரையும் மியூட்டன்ஸாக மாற்றி அவங்கள வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற்றிருப்பாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா பென் வந்து அந்த மிஷினை உடைக்கிறது மூலமாக பூமியை சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பூமியை வந்து அவங்க நினச்ச மாதிரியே மாற்றிட்டாங்க. எல்லாரையும் மியூட்டன்ஸாக மாறினதுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த கரோடியம் பீமை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் அழித்து பூமியை சேவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து நிறைய ஸ்டோரிஸோட கனெக்ட் ஆகி ஒரு மூவி மாதிரி வந்திருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு மூவி மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஒரு மூவியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலான்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரியை பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பி அஃப்ரைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் ஸ்டோரி லைன் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா
ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இல்லையே எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டோரியாக அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு அவங்களுக்கு ஒரு கோல்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதை நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா பென் வந்து பூமியை காப்பாற்றாத பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு போக மற்ற எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வர பிரச்சனையை தான் அவர் சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த எபிசோட்ஸ் மட்டும் ஒரு டாப் 7 லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி நம்ம பென் வந்து பூமியை காப்பாற்றுற மாதிரி கிளாசிக்கில் ஏதாச்சும் ஒரு எபிசோடு இருந்து அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுச்சுன்னா அது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென் 10 பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.